கை வீசு பொம்மக்கா 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 எங்க போற பொம்மக்கா கூடவே நானும் வரட்டா. இந்த கலைஞர் மருத்துவமனை ஒரு 420 கோடி ரூபாய் செலவில் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மருத்துவமனையை கட்டி முடிக்கப்பட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வரால் திறக்கப்பட்டு இந்த மருத்துவமனைக்கு குறைந்தபட்சம் 3000 முதல் 4000 பேர் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து மருத்துவ வசதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையை இங்கு சைதாப்பேட்டையில் அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். அதே போலவே முதியோர்களுக்கான மருத்துவமனை இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனையும் அந்த இடத்தில் அமையவிருக்கின்றது. ஆக சைதாப்பேட்டையை சார்ந்த மக்கள் மருத்துவ உதவி பெறுவதற்காக நாம் ஜிஹெச்சுக்கோ இல்லை ராயப்பட்டாக்கோ ஸ்டான்லிக்கோ போகாமல் இங்கே ஒரு ஆட்டோவை பிடித்தால் நேரடியாக ஒரு 5 நிமிடங்களில் கலைஞர் மருத்துவமனைக்கு சென்று உயர்தர சிறப்பு சிகிச்சைகளை நாம் பெற்று நாம் உடல் நன்மை பேணி காத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வசதியை நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றார். பல்வேறு மக்கள் நல பணிகளை அவர் இந்த சைதை தொகுதியில் செய்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் எல்லாம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு பல்வேறு விஷயங்களை பல்வேறு மக்கள் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நான் இந்த வட்டத்திலே என்னென்ன செய்தேன் என்பதை நம்மளுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் தமிழரசு அவர்கள் தெரிவித்தார். இனிமேல் என்ன செய்ய போகிறேன் என்ற விஷயத்தை மட்டும் உங்களிடம் நான் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக மழை காலங்களில் எவ்வளவுதான் நாம் பாடுபட்டாலும் அந்த இயற்கையின் சீற்றங்களை நம்மால் சரிவர அதை எதிர்கொள்ள முடியாமல் போகின்ற நேரங்களில் மக்களோடு மக்களாக சேர்ந்து அவர்களுடைய துயரங்களை துடைக்கின்ற வேலைகளை நாம் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வட்டத்தை பொறுத்தவரை, இந்த 140வது வார்டை பொறுத்தவரை, இந்த மழை காலங்களில் எத்தனை பெரிய மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கின்ற வகையில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை வைத்து ஆய்வு செய்து இன்றைக்கு ஒரு புதிய மழைநீர் வடிகால் பணியை நமக்கு இங்கே தொடங்குவதற்கு ஆவணம் செய்து தந்திருக்கின்றார். அந்த மழைநீர் வடிகால் பணி என்பது நம்முடைய 11வது அவென்யூவில் இருந்து ஆரம்பித்து கோவிந்தன் ரோடு புஷ்பவதி அம்மாள் கோவில் தெரு கெனால் வரை ஒரு புதிய மழைநீர் வடிகாலும், கேஆர் கோவில் தெருவில் இருந்து நம்முடைய ரெட்டிக்குப்பம் சாலை வரை ஒரு புதிய மழைநீர் வடிகால் பணியும், சம்பங்கி ரெட்டி தெரு எல்லையம்மன் கோவில் தெருவில் இருந்து ஆரம்பித்து ரெட்டிக்குப்பம் ரோடு வரை ஒரு புதிய மழைநீர் வடிகால் பணியும் இன்றைக்கு நமக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணிகள் இன்னும் 1 மாதங்களில் தொடங்கப்பட்டு முடிவடையும். அதை போலவே இப்பொழுது புதிதாக பல்வேறு கோரிக்கைகளை நாம் அவரிடம் எடுத்து சொன்னதின் பேரில் அம்மா பூங்கா என்று அமைக்கப்பட்டிருக்கின்ற மாநகராட்சி பூங்காவில் இருந்து கலைஞர் கருணாநிதி தெரு வரை ஒரு புதிய மழைநீர் வடிகால் பணியும், அந்த கருணாநிதி தெருவில் இருந்து கலைஞர் கருணாநிதி தெருவில் இருந்து முதல் தெரு வழியாக குமரன் காலனி வழியாக மற்றும் ரெட்டிக்குப்பம் சாலையில் கலக்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே நமக்காக வழங்கி இருக்கின்றார். அதனுடைய பணிகள் எல்லாம் இப்பொழுது இன்னும் ஒரு 3 மாதங்களில் தொடங்கி ஒரு மழை எந்த அளவிற்கு பெய்தாலும் இந்த கோரம்பாக்கம் சாலையிலும் சரி, குமரன் காலனியிலும் சரி, ரெட்டிக்குப்பம் சாலையிலும் சரி, எங்கேயுமே மழை தண்ணீர் நிற்காத அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த பணியை நாம் செய்யவிருக்கின்றோம். ஆகையால் பல்வேறு பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். 10 வருடங்களாக 2011 2021 வரை ஆட்சி செய்த அதிமுகவினர் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்ற 3 தாரக மந்திரங்களை கொண்டு, குறிப்பாக நான் இங்கு இருந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனுக்கு கூட அவரிடம் அனுமதி பெற்று அவர் கையெழுத்தை போட்டால்தான் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் கிடைக்கும் என்ற சூழ்நிலை இருந்து வந்தது. யாராவது ஒருவர் இங்கே வீடு கட்ட வேண்டும் என்றால் முதலில் அவரை போய் பாருங்கள் என்று அதிகாரிகளே சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆகையால் அவற்றை எல்லாவற்றையும் தகர்த்துவிட்டு சட்டப்படி நீங்கள் என்னென்ன வீடுகள் கட்ட வேண்டுமா உடனடியாக ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிளானிங் பர்மிஷனை வாங்கிக் கொள்ளுங்கள், வீடை கட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு
மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் வேண்டுமா, நேராக அதிகாரியிடம் செல்லுங்கள். உங்கள் கனெக்ஷனுக்கு உண்டான அந்த பணத்தை கட்டிவிட்டு நீங்கள் நேரடியாக உங்களுடைய வீட்டில் மெட்ரோ வாட்டர் இணைப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஆகையால் நாங்கள் எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக பணி செய்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதனால் நியமிக்கப்பட்ட உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்ற 3 வார்த்தைகளே தெரியாது. உழைப்பு உழைப்பு உழைப்பு, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்போம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை தேடி வருவோம், மக்களுக்காக உழைப்போம். அந்த உறுதிமொழியை மீண்டும் உங்களிடம் அறிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக நம்ம தம்பி ராபர்ட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடணும். புதிதாக இந்த கூட்டத்தை அவரை நடத்துவதற்கு நம்ம வட்ட செயலாளர் சொல்லும் போது, இவ்வளவு பெரிய கூட்டம் 1000 பேர்கிட்ட நலத்திட்டம் கொடுக்கணுமே, அவர் தாங்க வரான்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் அவர் நிச்சயமா செய்வாருன்னு வட்ட செயலாளர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த கூட்டத்தை அவர் இவ்வளவு எழிலோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.